என்ன பெரிய ரவுடியாடா, போடா உள்ள. டேய் சேட்டு, செட் அப் யுவர் நான்சென்ஸ். சேட்டு ஐபிஎஸ் னு சொல்லுடா. நான் என்ன இதுக்கு அரெஸ்ட் பண்ண? நான் என்ன பண்ணுங்களா ரேப் பண்ணனா? முட்டி செத்த ஒன்னால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அப்புறம் வீடு புகுந்து கொள்ளையடிச்சனா? அது உனக்கு துப்பு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இல்ல போற வரவன்ட்ட வழிப்பறி பண்ணி அவனோட காசு பிடுங்கனா? உன்னால ஒரு எதுவும் பிடுங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன வெண்ணைக்கிறா என்ன அரெஸ்ட் பண்ண? ஏமாத்திருக்கடா ரவுடின்னு சொல்லி. சீட்டிங் பண்ணாம, ரேப்பிங் பண்ணாம, கள்ளத்தனம் பண்ணாம, எதுவும் பண்ணாம நீ வந்து ஊர் மக்களை எல்லாம் ஏமாத்திருக்கடா ரவுடின்னு சொல்லி. அதுக்காக தான் உன்னை சீட்டிங் கேஸ் 420 போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கறேன். சேட்டு, செட் அப் யுவர் நான்சென்ஸ். சேட்டு ஐபிஎஸ் னு சொல்லுடா. வணக்கம் தம்பி. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசங்க வேணும். பசங்க வேண்டாக்க நீ எங்க வந்த? டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே? தம்பி ஜோக்கா பேசுறியா? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா என் பசங்க? அந்த பசங்க வேணும்னு சொன்னேன். இவனோட வேலைக்கு வச்சிருக்கிறியா? நீ என்னடா வேலை பார்க்கற? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நான் ஒன்னும் வேலை பார்க்கல தம்பி. நான் சும்மா சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீயே வெட்டியா சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளு. நீ எதுக்குடா இவனோட மாசமா உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கற? நான் எங்க தம்பி சம்பளம் எல்லாம் கொடுத்தேன்? முதலாளி நீ சொன்னிய மாசமா உனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. இப்ப மாத்தி பேசிக்கிட்டு இருக்கறியா? இன்னும் மாசம் ஆகலையா ராஜா? நான் மாசம் ஆயிட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறம் சம்பளம் தர்றேன் உனக்கு. சரி முதலாளி, சரி முதலாளி. பாத்தியல்ல சேட்டு, இப்படி பசங்களும் இருந்தாண்டாக்கா நான் எப்பவுமே முதலாளி தான்டா. செட் அப் யுவர் நான்சென்ஸ். சேட்டு மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறா. சேட் ஐபிஎஸ் னு சொல்லுடா. ஏன்டா வந்ததுல இருந்து காண்டா பேசிக்கிட்டு இருக்கற? கொஞ்சம் ஜோக்கா பேசுடா. பாக்குற ஜனங்களாவது பார்த்து சிரிக்கட்டும். அப்படியா தம்பி? நான் ஜோக்கு சொன்னாண்டாக்கா வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை கூட சிரிக்கும்டா. ஜோக்கு சொன்னாக்க அந்த குழந்தையை சிரிச்சிட்டு அவங்க அம்மாக்கு கிச்சி கிச்சி மூட்டி சிரிக்க வைக்கண்டா. அப்படியா தம்பி? எங்க உங்க ஜோக்க சொல்லுங்க கேட்போம். முதல்ல நீ சொல்லுடா. ஒருத்தன் டாக்டர் கிட்ட போயிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு பச்சை கேரட் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுட்டு. அவன் சொல்லி இருக்கிறான் பச்சை கேரட் எங்க டாக்டர் இருக்குது, சேப்பு கேரட் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கிறான்டா. அதே டாக்டர் கிட்ட ஒரு பொம்பளை போயிருக்குது. பொம்பளை போய் சொல்லிருக்கு, டாக்டர் என்னுடைய கணவர் வந்து பெட்ரோலை குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு டாக்டர் சொன்னாரா, ஒரு 3 கிலோமீட்டர் உங்க கணவரை ஓட சொல்லுங்க, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருன்னு சொன்னாரா. அதே டாக்டர் கிட்ட. இந்த ஊருக்குள்ள ஒரே டாக்டர் தான் இருக்கா? வேற டாக்டர் இல்லையா? வேற டாக்டர் வச்சு சொல்லுடா. அப்படியா சேட்டு? ஒரு டாக்டர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலாம். அப்போ வந்து ஒருத்தவன் வந்து இஞ்சி மரப்பான்னு வித்துக்கிட்டு போயிருக்கலாம். அப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இஞ்சி மரப்பா விக்கிறதுக்கிட்ட முதல்ல செட் அப் யுவர் நான்சென்ஸ். ஜோக்கு சொன்ன அசிங்கமான ஜோக்கா சொல்றா. போடா உள்றா நீனு. சேட்டு பள்ளிக்கு நேரமாச்சு எந்திரிக்க வாப்பா. சேட்டுன்னு மரியாதை இல்லாம நீனுமா பேர் சொல்லி கூப்பிடுற. அடுத்த அரஸ்ட் நீ தான் மூமா. பள்ளிக்கு நேரமாச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்க போறியா இல்ல கட்டவளக்கம் எடுத்துட்டு வரவா? இது பள்ளிக்கு போறதுக்கு நேரமாயிருச்சு எந்திரிச்சு போறியா இல்ல கட்டவளக்கம் எடுத்துட்டு வரான்னு கேக்குது. அப்ப நம்ம உள்ள நேரம் கண்டது கனவா?